அவன் சாதாரணமான ஆள்லாம் இல்லை, அவன் பவானி பஞ்ச் பண்ணுறவன். அது தெரியுது, நீ மூடு. இவன் என்னடா பிட்டா குத்திக்கிட்டே இருப்பான் போல. மரத்தை சொன்னேன். அது இருக்கட்டும், இப்போ நம்ம யாருன்னு போயிட்டு அவன்கிட்ட காட்டிட்டு வா. சாரிண்ணே, நான் ஆதார் கார்டு கொண்டு வரல. ஓடா. பேர் லெஃப்ட்டு, வீடு பக்கத்தில் வரங்க. சிந்தா எடுத்து விட்டு பொண்ணு, சுக்கா ரொட்டிக்கார் வைக்கிற பண்ணு, ஒத்த கொத்த வாடா. பயன்ட்டானே. அடங்கோ. வா வா. எங்கடா போற? இருமச்சி, போய் அடிச்சுட்டு வந்துடுறேன். சரி, சீக்கிரமா அடிச்சுட்டு வா. நான் என்ன ஒன்றுக்கு அடிக்க போகிறேன். ஓ, அப்போ இல்லையா? கொய்யால வெயிட் அண்ட் சி. ஏய், இந்த கர்மத்தில் வேற பார்க்கணுமா? அடி வாங்குறதுக்குன்னே அளவு எடுத்த மாதிரி இருக்கானுங்க. அம்மே, என்ன ஓவர் சீனாக இருக்கு? நான் சீன் காமிச்சு பார்த்தது இல்லையா? இல்லையா? நீ பார்ப்ப. அதுவும் தெரியலையே. அண்ணா, என்னமோ பெருசாக பிளான் பண்ணுறீங்கண்ணா. கையில் உண்டியல் சத்தம்லாம் கேட்குது. இதுக்கு தான் தேவையில்லாத வேலைலாம் பண்ணக்கூடாது சொல்கிறது. இருந்தாலும் வழியை வெளியே காட்டக்கூடாது, வழியை வெளியே காட்டக்கூடாது. டேய் போடா. என்ன அவன் வருவான்னு பார்த்தா இவன் வரான். இன்னும் பயமா இருக்கு. வச்சிருவானோ? என் பேர் ரைட்டு. அண்ணாத்த கலை இறங்கிட்டாரு. என்னடா பார்க்குற? அடிக்கிறதுனா போய் அவனை அடி. என்னென்ன பார்த்துக்கிட்டு இருக்க? அவனுக்கு தான் போயிட்டு தெரியும். என்ன முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்க? ஏய், அங்கே போயிரு. அடங்க. என்னடா லாஜிக்கே இல்லாமல் தெலுங்கு படம் மாதிரி வரீங்க? ஏய், அங்கேயே நில்லு. இதோ பாருங்க, வழியை விட்டுருங்க. இல்லைன்னு வச்சுக்கோயேன், ஜேடி மாதிரி காப்பால் நங்கு நங்குன்னு தலையில் கொட்டினேன்னு வச்சுக்கோயேன், தலையில் இருக்கிற மூளை மூலமாக கீழே வந்துடும். பார்த்துக்குங்க. ஏய், ஓவரா பேசுகிறான்டா, அடிச்சிருங்கடா அவனை. ஏய் வாணா, அடிங். சொன்னா கேட்க மாட்டீங்கடா. ரத்தம். அப்பயே சொன்னல, மூளையிலேருந்து மூலத்துக்கு வந்துடுவோன்னே. இப்போ போயிரு, மூக்குக்கே வந்துருச்சு. சரி, உன் பேர் என்ன? ஆதிமூலம். நல்லா வச்சிருக்காங்க போ. தம்பி வாப்பா இங்க. வா வா. சம்மடி போல மூக்கல. ஆமாண்ணே மச்சான், அழும்போது சேட்டையா இருக்காண்டா. விட்றா விட்றா, எனக்கே பாவம் இருக்கு. சரி தம்பி, எங்க அடிபட்டுச்சு? நீ மூக்கு போச்சு போல இருக்குடா. இவனுங்க வேற எண்ணெய் ஊத்திக்கிட்டு. மச்சாடி பாரு, எங்க காமி. நம்ம கஷ்டப்படலாம். என்ன மட்டும் தான் எல்லாரும் அடிக்கிறீங்க?
என்னப்பா இல்லையா ரெடி பார்த்துருவோம். நான் பார்த்துக்கிறேன். ஓகேப்பா. என்ன மச்சி அங்க செம்ம சண்டை போல இருக்கு. அட போப்பா, இவன் ஏன் நழுட்டு இருக்கான்? இதுவா நம்ம வீரா தான் குரங்க சேட்டை காமிச்சிருந்தானுங்க, அதான் காப்பாளி மூக்குல போட்டான். அட நீங்க விட சின்ன பையன் போய் புலி பண்ணிட்டு தம்பி நீ போப்பா. தம்பி இரு, இரு. மூக்குல ரத்தம் அது போல நிறைய வருது. ஐயோ நானும் நீ நல்லவட ஐடியா அடிச்சேன் அதானே, அடுத்த நல்லவனா யாருக்கும் பிடிக்காது. என்னப்பா ஜாலியாக இருக்கீங்க? அது இல்லப்பா, அது மூக்கு கதை. சரி அவன்கிட்ட என்னடா சொன்னேன்? உண்மையை சொன்னேன். வாயில நல்லா வருது. சரி நீ உன் வாயில் வர்றத வாட்ஸ்அப் வாய்ஸ் மெசேஜ் சொல்லி வை, நான் அப்புறம் கேட்டுக்கிறேன். ஹலோ பிரேமா. ஹலோ வீரா, படத்துக்கு போலாமா? என்ன படம்? வேற யாரு? என்னோட ஹீரோ பவுஸ்தா மூவிக்கு தான். ஐயோ இது நேற்று வெளியே வந்துச்ச, வேணுன்னா கட்டிக்கோ ஒட்டிக்கோ அந்த படமா? ஆமாண்டா, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். என் ஃப்ரெண்டு தங்கச்சிலாம் கூப்பிட்டாலும் யாரும் வர மாட்டாங்க, நீயாச்சும் வாயேன். அவனுக்கு தப்பிச்சிட்டானுங்க. சரி வரேன். ஐ சூப்பர் சூப்பர் சூப்பர். நான் ஷார்ட் டைம் மெசேஜ் பண்றேன். ஓகே பை பை. பாய். என் பேரு வீரா. வழக்கம் போல் எல்லா படத்தில் வர்ற மாதிரியே நானும் இந்த படத்தில் வெட்டி பையன் தான். ஸோ இந்த படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குது எப்படி ஆரம்பிக்குது அதெல்லாம் கேட்காதீங்க, மறந்து போச்சு. வாங்க கதைக்கு போவோம். சரி இவன் பேர் ஹரி, இவன் பேர் மதன், இவன் பேர் செல்வம். வீக்கெண்ட் ஆனாலே தெரிஞ்சும் தெரியாமலோ ஒரு மொக்க படமாக தேடி போய் பார்க்குறது எங்கள் வழக்கமாக இருந்துச்சு. படம் பார்த்து ஹாலை விட்டு ஹாயாக வந்த என் ஃப்ரெண்டுக்கு ஹாய் வருதுன்னு சொன்னான். அவன்கிட்ட நான் வரலன்னு சொன்னேன். அவன் எனக்கு வருதுன்னு சொன்னான். நீ மட்டும் போடா எதுக்குடா நானுன்னு கேட்டா, கம்பெனிக்கு வாடா இல்லைனா வெளியாயிடும் லைக் தோட்டான்னு சொல்ல. நீ மட்டும் போடா உனக்கு வந்தா எனக்கு என்ன கேடான்னு நான் சொல்ல. போகணுண்டா வெளியே, இதுக்கு மேலே அடக்க முடியலன்னு அவன் சொல்ல. சரி வாடான்னு கூட்டி போய் எஸ்கலேட்டர் மேலே ஏறி பாத்ரூம்க்கு கீழ் வழியா போய் அப்போன்னு பார்த்தா திடீர்னு என் மனசு என்கிட்ட இருந்து எங்கேயோ பாய். என்னன்னு பார்த்தா சரௌண்டிங் ஃபுல்லாக ஸ்லோ மோஷன், பிஜிஎம் லோடிங். ஏன்னு கேட்டா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஆப்போசிட்டில் யார் வர்றதுன்னு. அன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். என் ஃப்ரெண்டுக்கு ஆய் வந்தது கூட கண்டுக்காம என் ட்ரீமுக்கெல்லாம் போய் சைட் அடிச்சுக்கிட்டு இருந்தேன். அவ்வளோ செம்ம ஃபீலிங். வாடா புரிஞ்சுக்கோ. இவன் ஒருத்தன் நைனுக்கிட்டு அம்மாங்கு. ஐயோ இந்த நேரம் போய் அங்க போய் ஏத்திட்டானே. சார் 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 உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு சார். டேய் குடுறா என்ன. சார் அன்னைக்கு ராத்திரி. டேய் குடுறா சார் என்ன. இருங்க சார், உங்களை பத்தி தெரியாம விட மாட்டேன் சார். எத்தனை பேர்ரா இதே கேள்வி கேட்டு சாவடிப்பீங்க. நான் வெயிலடா ஆத்தி கத்தல வந்துடும் போலயே. ஆத்தி இது பொம்பளை டாய்லெட். பார்த்தோன்னே பிடிச்சி போச்சு. அப்புறம் சைட் அடிச்சு எதுக்கு நேரத்தை வீணாக்கணும்? ப்ரப்போஸ் தான். ஹாய். ஹாய். என்ன உங்களுக்கு தெரியுதுங்களா? சாரி. அதானே பார்த்தோன்னே தெரியுதுக்கு நான் என்ன உங்கள் மாமா பையனா அத்தை பையனா? இவந்தோ எனக்கு கூட உங்களை யாருன்னு தெரியாது. பை த பை ஐ எம் வீரா. தமிழ் கலாச்சாரம் கையெல்லாம் கொடுக்க மாட்டாங்க போல. சரி உங்களை பற்றி சொல்லாமே, உங்கள் பேர்? என் பேரு துர்கா. ஹாய் துர்கா. பை த பை ஐ எம் லவ் யூ. ஸோ இந்த கமிட்டடான விஷயத்தினால நம்ம கேஎஃப்சி போகலாமா, கேட்பரி வேணுமா, எதுவாக இருந்தாலும் கேளுங்க சொல்லுங்க. ஹலோ, யாருன்னு நீங்க தெரியாத ஆளுக்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏங்க இதுக்குன்னு தெரிஞ்சாலும் அஞ்சிக்க சமந்தானா போயிட்டு ப்ரப்போஸ் பண்ண முடியும்? யாருன்னு பார்த்தோன்னு பிடிச்சிருந்தா நமக்கு பிடிக்க தானே செய்யும். அப்போ போய் ப்ரப்போஸ் பண்ண தானே செய்வோம். ஸோ பிடிச்சிருந்தா டேக் கேர், இல்லாட்டி டோன்ட் கேர், அவ்வளவுதான். புரியுது. டேக் யோர் டைமு. பட் இருந்தாலும் இந்த விஷயத்தை நான் சொல்லியே ஆகணும். நீங்க அழகா இருக்கீங்க. நதுதானா
சார் என்னடா வேணும்? நீங்கள் தானே அவரு? ஏய் சாவடிக்காதீங்கடா என்னைய. அவர் தானே நீங்கள்? ஏய் வெளியே வந்த சப்பாத்தி மூஞ்சுக்கு பறந்துடும். வெளியே வாங்க சார், உங்களை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும். எது இந்த கோலத்திலையா? போடா. என்ன என்ன? இல்லை உன் ஜட்டி அங்கே காய போச்சிருந்தியா, அதை எடுத்துட்டியான்னு கேட்க வந்தேன். ஏய் பின்ன என்னடா அந்த பொண்ணை ஏன் ஆயிடுச்சுன்னு கேட்டேன். அதுவும் இல்லடா, தெரியாம இடிச்சிட்டேன். தெரியாம ஆமா, தானே? தெரிஞ்சு இடிக்கிட்டு அப்படின்னு சூப்பர் ஃபிகரா. அடங்க கொய்யால. சரி போக போனானே, முடிச்சிட்டானா? கிளம்பலாமா? இல்லைடா அவனுக்கு வயிறில் தயிர் கடையுதான். ஸோ டவுன்லோட் பண்ணி முடிக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் எடுக்கும். நீ வேணா போயேன், நான் அவனை கூப்பிட்டு குளிப்பாட்டி பெம்பர்ஸ்லாம் மாட்டி விட்டு வாயில் கொஞ்சம் கிரேப் வாட்டர் ஊற்றி விட்டு அப்படி கூப்பிட்டு வரேன். சரி, அதுவும் சரிதான். சரி செல்வம் அங்கே வெயிட் பண்ணுறான். ஓகே, சரிடா. ஒரு வழியாக ஒருத்தனுக்கு கத்திரி போட்டு அனுப்பியாச்சு. அடுத்து இவளுக்கு கொக்கியை போட்டுற வேண்டிதான். ஒரு வழியா மச்சான் சுமூகமா முடிச்சு. என்னமோ பிரசவத்துக்கு போன பொம்பளை மாதிரி சுமூகமாக முடிச்சுன்ற போனதே ஆகி இதில் அவார்டு வாங்கின மாதிரி பேச்சு வேற. சரி அந்த பொண்ணை பாரு எப்படி இப்போ எடுக்கிற வாயிலே பாம்பு வளர்க்குற. இல்ல மச்சான், அந்த பொண்ணு பார்க்க சூப்பரா இருக்கா. கரெக்ட், நீ சொல்லனாலும் அதான் நேசம். மச்சான் இவளோட என்ன கரெக்ட் பண்ணி விட. ஏய் அது ஏன் ஆளு, அது உனக்கு தங்குச்சி. அடைச்சி போய் எங்க அப்பா பத்தி தப்பா பேசாத, அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வந்துடும். ஓங்கி அடிச்சேன் வச்சுக்கோ, என் கல்தா மாட்டில் பக்கத்து வீட்டு ஆண்டி எட்டி பார்க்கறது கூட முடியாமல் போயிடும். டேய் நான் சொல்கிறது அவன் ஏன் ஆளு, ஸோ அவன் உனக்கு தங்குச்சி. கடைசி வரைக்கும் ஹீரோயினை மட்டும் எங்களை கரெக்ட் பண்ணவே விட மாட்டீங்கடா. என்னப்பா மைண்ட் வாய்ஸா? இல்லையே, இங்கே வரைக்கும் கேட்குது. எஸ் மச்சி, ஒரு ஹெல்ப்பு. என்ன ஹெல்ப்பு? இப்போ நீ போய் அவன் பின்னாடி நின்று. முன்னாடி நின்று? நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. அதாவது நீ இப்போ அவள் பின்னாடி நின்று அவள் என்ன படத்துக்கு டிக்கெட் எடுக்கிறாளோ அது பக்கத்து சீட்டில் டிக்கெட் வாங்கிட்டு வா. டேய் இப்போதான்ட்டு ஒரு படம் பார்த்துட்டு வரோம். ஏய் இன்னொரு வாட்டி படம் பார்த்தா சாமி ஒன்று கண்ணை குத்தாதுடா. ரொம்ப ஓவரா போடுறா நீனே. ஏய் என்னடா இதே ஓவன்ற, இதுவே என்ன நேரத்துக்கு நான் மதம் கிட்ட சொல்லியிருந்தேன் வச்சுக்கேன், என் லவ்வுக்காக ஹெல்ப் பண்ண போயிட்டு அவன் டிக்கெட் வாங்குறதுக்கு அங்கே நிற்பான். சரி சரி போறேன், போய் தொலைறேன். ஆல் தி பெஸ்ட்யா. ஏய் பிரேமலதா, பேக் சீட்ல 4 டிக்கெட் எடுத்துரு, ஓகேவா? பிரேமலதாவா? செம்ம பேரா இருக்குதே. நம்ம கனவுல துர்கன் தான் நினைச்சோம். பரவாயில்ல, இந்த பேரும் நல்லா தான் இருக்கு. என்ன டிக்கெட் கிடைச்சிருச்சா? அட போல, நமக்கே ஃப்ரெண்ட் சீட் தான் கிடைச்சிருக்கு. நமக்கு பின்னால் இருந்தவ சுத்தம். வா சுல்தான், வா சுல்தான், வா. அக்கா செல்லோ எகு டிக்கெட். என்னடா முழிக்கிற? டேய் சொல்றா, வாய வச்சிருவேன், சொல்லு. டிக்கெட் கிடைச்சிச்சா இல்லையா? டேய் சொல்றா, இல்லை வாங்கிடுவேன். என்ன மச்சா பண்ண சொல்ற? நாம ஒன்று நினைச்சா தெய்வம் ஒன்று நினைக்குது. நீ நல்லா பேசுற. சரி வா மச்சான் போவோம். எங்க? வீட்டுக்கு. வீட்டுக்கா? நெஹி சான்ஸு. இப்போ அதுங்க படம் பார்க்க போயிருக்கீங்களா? அதுங்க வெளியே வந்துட்டோன்னே ஸ்கெட்சை போட்டு அதுங்கிட்ட நம்பரை வாங்கிட்டு தான் வீட்டுக்கு கிளம்பி ஃபையிங்க. டேய் 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 ரொம்ப ஓவரா போய்கிட்டு இருக்கடா. பூமாதேவியை வெடிச்சு வெளியே வந்துடுவாங்க. ஹே 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 ஹே, காலை கட் பண்ணிருச்சீங்க. ஏய் என்னாச்சு? வச்சு செஞ்சிருச்சிங்களா? அதுங்களால வர முடியாதான், டிரான்ஸ்போர்ட் கிடைக்கலையா? இப்போ இந்த 2 டிக்கெட் என்ன பண்றது? ஏய் இங்கே 2 பையனுங்க இருக்கானுங்க தானே, டிக்கெட்டை போய் அவனுங்கிட்ட போய் கொடுப்போம். அப்படியே சைட் அடிச்ச மாதிரியும் இருக்கும். இந்த பரபரப்புலயும் உனக்கு ஒரு கிளுகிளுப்பு கேக்குதா? சரி வா. டேய் என்னடா நம்மளை நோக்கி வருதுங்க? ஒருவேளை நம்ம சைட் அடிக்கிறது கண்டுபிடிச்சிருச்சுங்களோ? பயமுறா.
அப்படியே கண்டுக்காத மாதிரி திரும்பிடு. திரும்பு. எக்ஸ்கியூஸ் மீ. யார் பாதி? ஹாய். ஹாய். எனி ஹெல்ப்? எங்ககிட்ட எக்ஸ்ட்ரா 2 டிக்கெட் இருக்குது, வேணுமா? ஷுவர். நீங்கள் கொடுத்து யாராச்சும் வாங்காமல் இருப்பாங்களா? வலி இது தொடச்சிக்கோ. அராத்து. என்னது, என்ன சொன்னீங்க? இல்லை, நீங்கள் ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொல்ல வந்தேன். ஓ அப்படியா, தேங்க்ஸ். ஐயா அல்பம். இவனை எங்கே பார்த்த மாதிரி இருக்க? சரிங்க, அந்த 2 டிக்கெட்டு எவ்வளோங்க? இல்லை பரவாயில்லைங்க. அது எப்படிங்க? முன்ன பின்ன தெரியாத ஆள்கிட்ட நான் எப்படிங்க ஃப்ரீயாக டிக்கெட் வாங்குறது? அதுக்கு இப்போ என்ன பண்ண சொல்கிறீங்க? இட்ஸ் த கரெக்ட் டைம். வேணும்னா நம்ம 2 பேரும் நீங்களும் நானும் ஜாலியா இவன் கூட பழகினதுக்கு இன்னைக்கு செருப்படி கன்ஃபார்ம். என்ன சொல்ல ட்ரை பண்ணுறான்? இருக்க. ஜாலியாக இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடலாமா? அடங்கொய்யால. ஒய் திஸ் ரியாக்ஷன்ஸ்? அதுக்கு எதுக்குடா ஜவ்வு மாதிரி இழுத்த? கம்முன்னு இருங்க சகோ, இல்லைனா பட்டாணி சாப்பிடக்கூட பல்லு இருக்காது. ஓகே சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கலாம். ஐ எம் பிரேமலதா. ஐ எம் வீரா. பை த பை ஐ ஆம். அராத்து. என்ன சொன்னீங்க? ஒன்றும் இல்லையே. பை த பை ஐ எம் துர்கா. நான் அவங்க பேர் தானே கேட்டேன். சரிங்க, உங்கள் ஃபோன் நம்பர் கிடைக்குமா? சரி, 012 வெயிட் a minute. 012 9823. you are cutie. Sorry, Sorry, 9823 143. 143. ஓகே. நீங்கள் மிஸ் கால் கொடுத்தாலும் நான் உங்கள் நம்பரை சேவ் பண்ண முடியாது, பிகாஸ் ஃபோனில் பேட்ரி இல்லை. எப்படியோ நானும் கொடுக்க போகிறதே இல்லை, பிகாஸ் நோ பேலன்ஸ். இதில் என்ன பெருமை? இது சொல்கிற நீ ஒரு எருமை, வாட்? ஒரு வெங்காயமும் இல்லை. எனக்கு முதலேருந்தே உன் மேலே சந்தேகம். நான் உன்னை எங்கேயோ பார்த்துருக்கேனே. சச்சோ வச்சிடா. ஆமால, எனக்கும் அதே யோசனை தான். மச்சி சொல்லு மச்சி. போச்சு. நீ வேற ஏன்டா? நீ தானே அந்த சட்டை பொண்ணு இருட்டு. ஏய், நீ என்ன வேற மாதிரி ஒரு மாதிரியா பேசுற? நான் அவன் இல்லை. #NAI. சரி வாங்க, படம் போட்டுருவான். உன்னை நான் கண்டிப்பாக கண்டுபிடிச்சே தீருவேன். சரி நீங்கள் போகலாம் போங்க, நாங்கள் பின்னாடி வரோம். ஹலோ மிஸ்டர் ரெடி. இந்த அராத்து ஒரு நாள் நம்மகிட்ட செம்மடி வாங்க போகுது. கவலைப்படாதீங்க மிஸ்டர் வீரா, நம்ம எப்படியாவது இந்த குட்டிச்சாத்தான பச்சிடலாம். அதுக்கு முன்னாடி வாங்க படத்துக்கு போவோம். அண்ட் இன்னொரு விஷயம் மிஸ்டர் ரெடி, இந்த விஷயம் நம்ம மதனுக்கு தெரியவே கூடாது. ஏன்னா அவன் நம்ம 2 பேத்தையும் விட அழகா இருப்பான். லூன்சி, அன்னைக்கு பார்த்த உடனே மனசு பக்குனே ஆச்சு. ஆனால் என் காதலை சொல்ல சிக்கலாக போச்சு. என்ன பண்ண சொல்கிறீங்கோ? லவ்வை சொல்ல வீரம் இல்லைங்கோ. அதனால் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டாகி பழகி அவளை என் லவ்வராக மாற்றுவேன்னு உருகி போக போக நல்ல ஃப்ரெண்டானோம். லவ்வராக ஒரு சிம்டம்ஸும் காணும். அப்போ தான் எங்கள் அம்மா என்னை கடைக்கு போய் பொருள் வாங்கிட்டு வர சொன்னாங்க. நானும் பொருள் வாங்க போனேங்க. அங்கே தான் என் ஆளை பார்த்தேன். வாக்கு வழியாக எங்கேயோ போயிட்டு இருந்தா. ஸோ பிக்கப் பண்ண நானும் பின்னாடியே போனேன். அப்போ தான் பெத்த சம்பவம் ஒன்று நடந்துச்சு. பிரேமா, ஹாய். நானும் ஹாய். ஹாய் ஹரி. சரி, என்ன இந்த பக்கம்? அதாவது ஃபிட்டிங், டாக்கிங், எக்ஸசைஸ், 6 feet 6 pack கமிங் சூன். மத்தியானம் 1 மணிக்கா? Yup. We all like, we all always we all. நல்லா இங்கிலீஷ் பேசுகிறீங்களே. ஓ, நன்றி so much. அப்புறம் என்ன இந்த வழியா? சும்மா பில்லியன் பாரு. ஓ, எதுக்கு? சாமி கும்பிடு. ஓ நைஸ். அப்புறம் எனக்கும் சில வேண்டுதல் இருக்கு, நானும் கூட வரலாமா? நான் கலாய்க்கிறீங்களா? மேடம் மட்டும் இப்போ என்ன பண்ணிக்கலாம்? ஐ சிரிச்சிட்டா. இப்போ இல்லை போய் சொல்லிட வேண்டியதான். பிரேமா, யாரா இவன்? காட்டுக்குரங்கு கண்ணாடி போட்டுட்ட மாதிரி இருக்கான். இது ஒரு லவ் டார்ச்சர் கேஸ். ஓ மச்சி, பிரியாணி பொங்க சாட்டையை போட ஒருத்தன் வந்துட்டான் போல. இப்படி மச்சி பார்த்துக்கலாம். ம். அல்லூன்சி
நடந்து வர்ற ஆள்கிட்ட லிஃப்ட் கேட்குறான் பாரு. நீங்க ஏன்டா நிக்கிறீங்க? நீங்க கண்டினியூ பண்ணுங்க. அந்த பயம் இருக்கணும். வாமச்சி போவோம். ஏய், நாங்க எங்க தானே இருப்போம். உன்னால என்னடா பண்ண முடியும்? பிரேமா, லதா, நல்லா இருக்கியா? ரொம்ப நாளாக உன்னை லவ் பண்ணுறேன். ப்ளீஸ் என்ன accept பண்ணு. ப்ளீஸ், எனக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. என்னை நீ கல்யாணம் பண்ணி பாரு. அப்புறம் என் மேலே இன்ட்ரெஸ்ட்லாம் தானாக வரும். கல்யாணத்துக்கப்புறம் நான் உன்னை விட்டுறேன். எது டிவோர்ஸ் கொடுத்து துரத்தி விட்டுருவேன் அதானே? லவ் டார்ச்சரை சொல்கிறேன் ப்ரோ. ஓ, நீங்கள் நல்லவர். ப்ளீஸ் லிவ் மீ அலோன். எங்க உங்களை லோன் எடுக்கிற அளவுக்கு தனியாக விட்டுற மாட்டீங்க. கடைசி வரைக்கும் உங்களை நல்லா வச்சு கொடுமைப்படுத்துவ. பார்த்துப்பேன் ப்ரோ. இவன் பேச்சும் சரியில்லை, ஆளும் சரியில்லையே. நான் உங்களுக்கு ஒரு கவிதை சொல்லிட்டா? நீங்கள் வேணான்னு சொன்னாலும் நான் படிப்பேன். உன் கண்கள் ரெண்டும் கண்ணாடி, நான் ஓடி வருவேன் உன் பின்னாடி. ம், சொல்லு சொல்லு. காலை மாலை வந்து போகும், நீ வேண்டாம் என்று சொன்னால் என் மனம் வெடித்து சாகும். நீ கண்டினியூ பண்ணு. இவன் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறான். அழகா இருக்கிற ரோஸ் மாதிரி உனக்கு நான் தான் எப்பவுமே கணவன் மாதிரி. எப்படிரா? டே, நேத்தாண்டா இதை நான் ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணேன். அதை காப்பி அடிச்சு சூப்பர் செட்டை மாட்டிக்கின்னு முழிக்கிற மாதிரி முழிக்குது. இது பல் தேய்க்காத பெருச்சாலி. டே, பயமுடுறா. உன் பல் நாத்த இங்கே வரைக்கும் அடிக்குது. சரி, உன் பேர் என்ன? பாலாஜி. உன் பித்தலாட்டம்லாம் தெரிஞ்சாச்சு. சரி பிரேமா, நம்ம சூப்பர் மார்க்கெட் தானே போகிறோம், வா போகலாம். ஏய் நில்லு கையா இருக்கு, நீ போமா. நான் இங்கே உன் கூட கொஞ்சம் பேசிட்டு வந்துடுறோம். போ போ. நல்லா தூரம் போயிட்டாலா நம்ம அடி வாங்குறது அவளுக்கு தெரியக்கூடாது. ஏய், நான் அம்புல் இருக்கிறீங்களோ? ம் ம். ஐயோ, என்னடா இவங்க முன்னாடி நவரு புள்ளடா. நிப்பாட்டுங்கடா. டே நிப்பாட்டுங்கடா. ஏய், என்ன பாக்குற? நீ எல்லாம் ஒரு ஜென்மமான்னு பார்க்குறேன். ஏய், நான் யார் தெரியுமா? அதை போய் உங்கள் அப்பாட்ட கேளு. டேய், எங்க அப்பா யாருன்னு தெரியுமா? ஓ, அது தெரியாம தான் எங்ககிட்ட வந்து கேட்குறியா? ஏய் வேணாம், அப்புறம் நானும் கலாய்ப்பேன். டேய், ஒரு வழியா கலாய்ச்சிட்டான்டா. ஐயோ, இந்த பாரு, நான் இன்னைக்கு உங்க கூட பேசல, பிரேமா கூட தான் பேச வந்திருக்கேன். அது ஏன் ஆளு? நீ உன் வேலையை பார்த்துட்டு போயிரு. ஏய் வேணாம். அதான் சொல்கிறேன், பிரேமலத்தான் உனக்கு வேணாம். உன் வேலையை பார்த்துட்டு போ. ஏய், don't make me angry man. If I angry, I will kill you. இங்கே போடுற 30 நாள் இங்கிலீஷு. என் மச்சான் இங்கிலீஷ் பேசி பார்த்துருக்கியா? மச்சான் பேசுகிறா. Once upon a time, there was a Bemani. He always adivagi fame from others. And the name is Balaji. யா, தட்ஸ் யூ. டேய், என்னடா அடிக்கிறீங்க? டேய், என்னடா? டேய், நிப்பாட்றா, வலிக்குது. வலிக்குதுன்னு தெரியுதுல, அப்புறம் எதுக்கு இங்கே இருக்க? கிளம்பு. இருங்கடா, நாளைக்கு இதே இடத்துல 11 மணிக்கு என் பசங்களோட மீட் பண்றேன்டா. அப்போ நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும்டா. ஏய், யாரா இவன் டைம் டேபிள்லாம் வச்சுட்டு போறான்? சரி, நாங்க நாளைக்கு வந்து பாத்துக்கிறோம். இப்போ நீ கிளம்பு. அண்ணன் எங்கேயோ பார்த்த மாதிரி தான்டா இருக்கு. நாளைக்கு இதே இடத்துல பார்த்துக்கிறேன்டா. 2 பேரையும் பார்த்துக்கிறேன்டா. ஏய், என்ன அதிசயமா நம்மள பார்த்து ஒருத்தன் ஓடுறான்? நான் இல்லடா. திரும்பிச்சு நம்ம கடைக்கு போவோம். ஓ பிரேமா, இதுக்கு மேலே லேட்டாக போனால் வீட்டில் வழக்கமாக இருந்தான். பரவாயில்லையா? வா போலாம். உனக்கு தெரிஞ்ச பிள்ளை சொன்ன மாதிரி நாளைக்கு வந்துடுவானோ? பாலாஜின்னு ஒருத்தன் கிட்ட தேவையில்லாமல் அன்றைக்கி வம்பு இருக்கு. இப்போ அது ஒரு பெரிய பிரச்சனையாக போச்சு. எப்படி சமாளிக்கிறது? வாங்க பார்ப்போம். டேய், நீ வேற மதனை கூப்பிட்டுருக்க. அவனுக்கு தான் பிரேமலதா மேட்ரு தெரியாத, தெரியவும் கூடாது. இந்த விஷயத்தில் என்னை விட நீ ரொம்ப ஆர்வமாக இருக்க போலக்கு. இருறா, நானே என்ன சொல்லி சமாளிக்க யோசிச்சுக்கின்னு இருக்கிறேன். அதுவும் இல்லாமல் எனக்கு வேற ஃபைட்லாம் அறியில்லை. ஸோ மதன் இருந்தால் கொஞ்சம் ப்ரொடெக்ஷனாக இருக்கும். அதுவும் இல்லாமல் we need மதன், the world needs him. அப்போ பேச்சு தான், செயலில் ஒன்றும் இல்லை. ஆமாம், எப்படிரா? உன் மனசு தான் மானங்கிட்ட மனசாச்சா.
இனிமே இவங்கிட்ட நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். இதையாச்சும் நினைக்காம இரு. மச்சி வந்துட்டானுங்க. ஆய் மச்சி. உனக்கு நம்மள சரி இன்னும் சம்பளம் இருக்கு சொன்னா என்ன சம்பவம்? மச்சி இன்னைக்கு ஒரு பெத்த சம்பவம் உண்டல்லோ. என்ன சம்பவம் சீக்கிரமாக சொல்லி சம்பவத்தை முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு கிளம்பணும், இங்கே நிறைய வேலை இருக்குது. ஆமாம், இவர் இப்போ போகலன்னா அங்கே நயன்தாராவோட ஆட் ஃபிலிம் ஷூட் நின்று போயிடும். இருக்கிறதே வெட்டி இதில் மூஞ்ச பேர் 300 கோடி ரூபாய் சொத்துக்கு ஓனர் மாதிரி பேச்சு வேற. சரி சரி பிரச்சனை நான் சொல்லு. அதாவது மச்சி நம்ம பிரேம் இல்லை. நோடா வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டேனே. என்னடா பிரேமல்னு சொன்னேன்? பிரேமெல்லாம் சொன்னேன். அது டிரைவ்னு சொல்ல வந்து உட்காது தவறி பிரேமல்னு விளங்கியிருக்கோம். அது தப்பு. நான் பென்ட்ரைவ்னு சொல்ல வந்து ஏன் வாய் தவறி பிரேமல்னு வந்திருக்கோம். அது கரெக்ட். புரியலையே. புரியலையாண்டா? எனக்கே புரியலடா. சரி வேற மாதிரி சொல்கிறேன். இப்போ இவனுக்கு கல்யாணம் ஆச்சு. சொல்லவே இல்லை. போய் சொல்றான்டா. என்னடா போய் சொல்றியாடா? இல்லடா, இப்போ அவனுக்கு ஒரு பொண்டாட்டி இருக்குன்னு வச்சுக்கோயேன். அவன் பொண்டாட்டி நான் ஏன்டா வச்சுக்கணும்? ஏய் எனக்கு ஏன்டா துரோகம் பண்ற? உன் பொண்டாட்டி யாரா வச்சுப்பா. டேய் ஒரு பேச்சுக்கு வச்சுக்க சொன்னேன்டா. ஒரு பேச்சுக்கா? டேய் டேய் நானும் ஒரு பேச்சுக்கு தானே சொன்னேன் உன் பொண்டாட்டி வச்சுக்கிறேன்னு. ஓ பேச்சு கசனா அப்போ பரவாயில்ல. சரி இப்போ நான் வேற மாதிரி வரானே. இப்போ உனக்கு கல்யாணம் ஆச்சு. எனக்கு கல்யாணமா? சூப்பர் சூப்பர். கன்கிராட்ஸ் மச்சி. தேங்க்ஸ்பா. இப்போ உனக்கு ஒரு பொண்டாட்டி இருக்கு. அப்போ இவன் பொண்டாட்டி? ஏன்டா மோன்லேருந்து சொல்கிறேன், ஏன்டா மோன்லேருந்து வர? சாரி. இட்ஸ் ஓகே. இருந்தாலும் வலிக்குதுடா. ஏய் நீ தான்டா இட்ஸ் ஓகேன்னு சொன்ன. சாரி. இட்ஸ் ஓகே. ஆமாம் எங்கே விட்டேன்? தோ இங்க விட்டேன். இல்லை இங்கே விட்டேன். என்னடா சத்தமாக வரல, வாடையும் வரல. டேய் அதை சொல்லடா, விஷயத்தை எங்கேயே விட்டேன்னு சொன்னேன். ஆமாம் எங்கே விட்டேன்? இவன் பொண்டாட்டி. இவன் பொண்டாட்டி. அப்போ இவன் பொண்டாட்டி? ஏய் அவன் மச்சான் இந்த உலகத்துக்கு ஏதோ சொல்ல வரான்டா. எங்கடா எங்கடா என்ன சொல்ல விட்டாதானடா. ஐ எம் சாரி மாப்ள. சரி ஸ்ட்ரெயிட்டாகவே வரேன். இப்போ என்னன்னா உங்கள் 2 பேத்துக்கும் கல்யாணம் ஆகலை, பொண்டாட்டி இல்லை, மறந்துடுங்க. ஏய் என்னடா தொட்டு தாலி கட்ட பொண்டாட்டியை மறுக்க சொல்றிய? ஒரு ஃப்ரெண்டாக இருந்தாலும் ஒரு லிமிட் தான் மச்சான். டேய் நீங்களாச்சும் பரவாயில்லடா. ஆளாளுக்கு ஏன் பொண்டாட்டி ஆளா வச்சுக்கிட்டீங்கன்னா அப்புறம் என்னையும் மறக்க சொல்லிட்டீங்கன்னா நான் எங்கடா போவேன்? டேய் ஆர்வ கொலால வந்து அனகொண்டா முட்டைங்களா, நான் சொல்கிறத கொஞ்ச நேரம் கேளுங்கடா. டேய் சுற்றி உலகவே வானண்டா, ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்கிறேன்டா. என்னோட ஃபேவரட் பண்ணுறவ ஒருத்தன் எடுத்துட்டான். ஓகேயா, ஒரு வெங்காயம். அதை எடுக்கிறதுக்கு தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய சம்பவமே. அப்போ இது நம்ம பொண்டாட்டி விஷயம் இல்லையா? இவனை 40 பேர் வச்சு அடித்தா கூட நசுங்க மாட்டான்டா. அப்போ இது அந்த விஷயம் இல்லையா? ஏய் உனக்கு எப்படா கல்யாணம் ஆனிச்சு லூசு பாயில? அதான் வீரா சொன்னானே. ஏய் நீ லூஸா இல்லை வேணுமணிக்கே லூசு மாதிரி பண்ணுறியா? உனக்கெல்லாம் லூசு பொண்டாட்டி தான்டா. இப்போ தான் கிறுக்க மாதிரி சில பல கதை எல்லாத்தையும் சொல்லி செல்வத்தையும் மதனையும் சமாளிச்சா அதுக்கு அடுத்து இன்னொரு கிறுக்கனுங்க வந்து நிற்கிறானுங்க. மியூசிக்கெல்லாம் பார்த்தா சேவிங் பண்ண தவுக்கலைங்க மாதிரி இருக்கானுங்க. இவனுங்கூடலாம் ஃபைட் பண்ணணுமா? மச்சி உண்மையை சொல்லு, ஒரு பிராண்ட் ஆஃப்காக அந்த ஃபைட்லாம் நடக்குது. டேய் அது என்ன பென்ட்ரைவ் தெரியுமா? அது யார் கொடுத்தா தெரியுமா? எங்கள் தாத்தா கொடுத்தாரு. 128 GB ஃபுல்லாக என்ன இருக்குது தெரியுமா? புரியுது மச்சி புரியுது. அப்புறமா அந்த பிராண்ட் ஆஃப் எங்கிட்ட காட்டு என் செல்லம்ல. நான் என்னடா அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு சொல்கிறது முன்னிக்கே புரியுது கிரியுதுன்றான். அதை விடு மச்சி, அவனே இப்போதான் விட்டு விட்டா புரிஞ்சிருக்கான் அப்படின்ற அப்படிதான்ற. ஏய் 11 மணிக்கு வர சொன்னா மணி 11:15 ஆகுது. இப்போ வந்திருக்க, இவ்வளோ நேரம் என்ன பண்ணிட்டு இருந்த? டேய்
நான் தூங்கிட்டேன்னு சொல்கிறா. அப்போ உங்களுக்கு வயிறு கலக்கின விஷயம் சொல்ல வேணாமா பாஸ்? டேய் எதிரிங்க அவனுங்க இல்லடா. டேய் நீ சொல்கிறா நான் தூங்கிட்டேன்னு. போய் சொல்றது தப்பு இல்லையா பாஸ்? உன்னை கொல்றதும் தப்பு இல்லை. டேய் நான் தூங்கிட்டேன், அதான் லேட்டு. ஏய் மச்சி நான் பார்த்துக்கிறேன். இதோ பாருங்க, நான் ஸ்ட்ரெயிட்டாக மேட்டருக்கே வரேன். அவன் பேண்ட் ஆஃப் வாங்க திரும்பி கொடுத்துருங்க. இது சாதாரணமான பேண்ட் ஆஃப் இருந்தால் கூட பரவாயில்ல, இது ரொம்ப தரமான காஸ்ட்லியான பேண்ட் ஆஃப். பேசாமல் அவன் திருப்பி தந்துடுங்க. என்னது பென்ட்ரைவா? ஏ பாஸ், என்ன பாஸ் நீங்கள்? அவனுங்க கோட் பேசிகிட்டு இருக்கானுங்க. எங்களோட அண்ணியை தான் அவனுங்க பென்ட்ரைவ் இருக்கானுங்க. அது எனக்கு தெரியும், உனக்கு தெரியுதான்னு செக் பண்ண. ஓ, இப்போ பாரு எப்படி டஃப் கொடுக்குறேன்னு. டேய் நீ கேட்டதுக்காகலாம் எங்கள் பென்ட்ரைவ்லாம் உங்ககிட்ட கொடுக்க முடியாது. ஏய் சொன்னா கேளுங்க, அவன் பேண்ட் ஆஃப் வாங்க திருப்பி தந்துருங்க. அப்போ தான் அவன் யூஸ் பண்ணிட்டு என்கிட்ட தருவான். டேய் ஏன் ஆளு நான் பந்தலில் இருக்கிற தண்ணியாடா ஆள் ஆளுக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு. ஸ்கூ நான் சொல்கிறேன்ல, அவனுங்க கோட் பேசிகிட்டு இருக்கானுங்க. பட் இருந்தாலும் ரொம்ப மட்டமான கோடுவேடாக இருக்கடா. மச்சான் தரமாக ஸ்கெட்ச் போகிறாங்கன்னு நினைக்கிறேன். சரி அது இருக்கட்டும், நீ என்ன அவனை தலைவர்ன்ற போஸ்ன்ற என்னதான் ஆச்சு உனக்கு? அது இல்லடா மச்சி, கேங் ஃபைட்டு புதுசில் அது அப்படிதான் வாய் பிளாப்பர் ஆகுது. இதெல்லாம் கேட்குறப்ப தான்டா எனக்கு மறுபடியும் வயிறு கலக்குது. டேய் நீங்களே பேசினா எப்படிரா? கன்க்ளூஷனுக்கு வாங்க. அந்த பேண்ட் ஆஃப் தர முடியுமா முடியாதா? வாய்ப்பு இல்லை ராஜா. வாய்ப்பே இல்லையா மச்சான்? வேறு வழியில் ஃபைட்டு தான். சரி மச்சி, நீயே சொல்லிட்டல, பண்ணிடுவோம். அல்லூன்சி நான் பார்த்துக்கிறேன். ஓகேப்பா. ஸோ பாரு மச்சி, இதுக்கு மேலே பிரேமலதா பின்னாடி லவ் லெட்டர் கொடுக்குறது, லவ் டார்ச்சர் கொடுக்குறது, ஃபாலோ பண்ணுறது, இதெல்லாம் வச்சுக்கின்னு வச்சுக்கோயேன், மறுபடியும் என் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வர வேண்டியது இருக்கும். அப்புறம் அடிக்கிற அடியில் அழுகி போன ஆரஞ்சு மாதிரி ஆயிரும் மூஞ்சி. ஓகேயா? நல்லா தெரிஞ்சு மச்சி, நீ சிரிச்சே சமாளிக்கிறேனே. வரேன். வேணா பிரேமலதா கூட ஃப்ரெண்ட் ஆகனா எனக்கு பெஸ்ட் ஆஃபர், லாஸ்ட் ஆஃபர். சரி வேணா, உன்னால வர முடியாது தானே? சரி உங்க போனை ஏறானுங்க நம்மளுக்கு. ஏ வாட்ஸ் த ப்ராப்ளம்? அந்த தூரம் தான் வர முடியாதான், அவங்க அப்படி மாரியே பண்ணுறாங்க. அவனை பற்றி தான் தெரியும்ல வரமாட்டானே, அப்புறம் ஏன்? சரி இதே ஜீன்ஸ் தானா? ஐயா நாங்கள்லாம் குளிக்கும் போதே சட்டை போட்டு குளிக்கிற பரம்பரை. இட்ஸ் ஓகே, ஷிட் ஹேப்பன்ஸ். அப்புறம் மச்சான் இன்னைக்கு ஒரே லாட் இருக்கு போல. நான் கபடி விளையாட போகிறேன், உன்னை கூட்டு போய் சேர்த்து விட்றதுக்கு. நானே இன்னைக்கா இல்லை அவள் பர்த்டே அன்றைக்கி போய் ப்ரப்போஸ் பண்ணலாமான்னு இருக்கேன். இந்த ஒரு குழப்பம் வேற. நீ வேற மச்சி பேசாம நம்ம ஏன் மதன் கிட்ட ஹெல்ப் கேட்கக்கூடாது? அவன் என்னை கெட்ட வார்த்தையில கேட்கறதுக்கா? ஏண்டா நானே அவனுக்கு தெரியாமல் தான் என்னோட லவ் ட்ராக்ல ஸ்மூத்தாக போயிட்டுருக்கிறேன். இதில் அவன்கிட்ட போய் சொல்லிட்டு காரி எடுத்து மூஞ்சி துப்பிக்கிறதுக்கா? சரி பேசாம இன்னைக்கே போய் லவ்வை ப்ரப்போஸ் பண்ணிடுறேன் அப்படின்ற. அப்படிதான்ற மணி இருக்கு பாரு. ஹலோ பிரேமா, சொல்லு. ஒன்றும் இல்லை, நான் மால் கொஞ்சம் வர லேட் ஆகும், ஜஸ்ட் கிராப் லேட் ஆகுது. ஆனால் அதுக்குள்ளே நான் வந்துட்டு ஒரு கொஷின் கேட்டே ஆகணும். இந்த நாய்க்கு எப்படி பேர் வந்துச்சு? என்னது? ஏ நோ 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 நோ, அதாவது அந்த NAI நான் அவன் இல்லை, அது எப்படி ஹரிக்கு பேர் வந்துச்சு? பிகாஸ் எனக்கும் துர்காவுக்கு வர அவன் எங்கேயோ பார்த்த மாதிரியே மண்டக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. ஓ இவன் கதையா? இன்னைக்கு சாயங்காலம் கூட இல்லை, ஒரு ராத்திரி போல் இருக்கும். நான் இவன் ஹரி அப்புறம் 2 ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் சேர்ந்து சோபபானை இருந்துக்கிட்டு இருந்தோம். என்னது, நீ குடிப்பியா? இல்லை இவனுங்க சரக்கடிப்பானுங்க, ஒரே குடி போத கைஸு, ஒரே வீணாக போனவனுங்க. ஸோ நான் அங்கே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பேன், அவ்வளோதான். ஓ அப்படியா? அப்படி தான். சரி இன்னைக்கு வேற சாயங்கால நேரம். ஸோ இந்த ஹரி என்ன பண்ணான்னா, ஏய் என் கதை எதுக்குடா? டேய் டேய் இன்னைக்கு மஜா தான். ரொம்ப நாள் கழிச்சு வாங்கி கொடுத்துருக்க,
ரொம்ப தேங்க்யூ மச்சி. ஓசி குடிக்கிறதுக்கு இவ்வளோ பேச்சு? அது இல்லை மச்சி, ரொம்ப நாள் கழித்து வாங்கி கொடுக்குறியே அதான். ஆமாம், ஏது காசு? நானே எங்கள் அப்பா பாக்கெட்டில் ஓட்டையை போட்டு அதில் ஆட்டையை போட்டு இதெல்லாம் வாங்கி கொடுத்தா நீ இவ்வளோ கேள்வி கேட்குற? ஏய், ஓசி குடிக்க தானே வந்த, ஒழுங்கா குடிச்சிட்டு போடா. என்னடா இவ்வளோ கேவலமாக பேசுகிற? அவ்வளோ கேவலமாக தான்டா பேசுவேன். சரி சரி, உன் கப்பை ரெடியாக்கி வச்சிட்டியா? ஓ, ரெடி பண்ணி வச்சிட்டேன். இந்த லிமிட்டை நான் தாண்டிட்டேனா? என்னோட லிமிட்டை நான் தாண்டிடுவேனே. இதுக்கு முன்னாடி லிமிட்டை தாண்டதே இல்லைல்ல? ஒரே ஒரு தடவை. எப்போ? இதான் என் லிமிட்டுன்னு தெரியுதுக்கு முன்னாடி. ஓ சிறப்பு. சி, இதில் ஊத்துறா. சரிச்சா, காடியில் சிப்ஸ் வச்சுருந்தேன், போய் எடுத்துட்டு வரியா? சரிடா. நிம்மதியா குடிக்க விட மாட்டேன். என்னடா பண்ற? சும்மா டெஸ்டிங். நீ திருந்தவே மாட்டடா. ஒரு வேலையா வந்த வேலையை பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் ஓவரா பண்ணானா ஃபோனில் ரெக்கார்ட் ஆயிரும். மச்சி, காடியில் சிப்ஸு இல்லைடா. தோ இங்கே தான்டா இருக்கு. ஐ, ஆமாம் மச்சான். சேர்றா, வாங்கடா குடிக்கலாம். ஐயா, ஐயால வேதாளம் மலை ஏறிடுச்சு. அர்த்தம் கேட்கப்பம் சரி, இலடல இதெல்லாம் சப பண்றானே. சேக்கப்பம் பேசுட்டு பேசும் தரத்தி போத்துறாம் தாப்புட்டு பேசும் காம சூத்துறாம் சைசம் கண்டரம் டவுனம் மண்டரம் சைசம் நாட்டரம் சிங்கம் ஜம்பிங்கம் பம்பிங்கம் ராபிங்கம் தம்பிங்கம் என்னடா பாட்டையெல்லாம் ஆடிட்டு இருக்கான்? மச்சான், மைண்டில் ஓடிட்டு இருக்கு போல. ஓ, ஏன்டா தவுக்கில் ஸ்டெப்பு நல்லா தானே இருந்துச்சு, ஆட. நெஹி பேட்டா, இங்கே யாரோ அழுவுறாங்க. ம், ம், ம். ஆ, அதோ அங்கே. ம், ம். வாருங்கள் செல்லலாம். யாரா இவன்? இவன் எதுக்குடா தேவையில்லாமல் அவனை போய் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கான், இது லூஸு. அவன் அப்படிதான். ஒரு வேளை வைரல் ஆக்காமல் விட மாட்டான் போக்கு. அதான் போல. சரி, இவனா பண்ணுறான்? அந்த பொம்பளை கூட தானே. எஸ். பொம்பளை நினைச்சிருக்கிறான் பேரு, அது பொண்ணு. அப்புறம் என்ன பண்ணுறான்? ஐ திங்க் அவன் லிமிட்டை தாண்டிட்டா போக்கே. டேய், என்னடா சொல்கிற? அவன் லிமிட்டை தாண்டிட்டா. ஹாய் பொண்ணே. ஹாய், ஐ எம் ஹாரி. நைஸ் டு மீட். ஓ, வாய் கண்ணில் ஆயிரத்து அர்ஜுன். எனக்கு தெரியும் நான் அழகாக இருக்கேன், என்னை நீ சைட் அடிக்கிற, அதனால தான் பேச்சையே வரல. ஆனால் வாயை திறந்து உன் பிரச்சனை என்னன்னு சொல்லனா எனக்கு எப்படி தெரியும்? ஆனால் உனக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு மட்டும் எனக்கு தெரியும். ஸோ ப்ளீஸ் சொல்ல. மச்சான், இந்த பொண்ணு என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி என் காலில் விழுந்துட்டான்.
மச்சி அவனுக்கு போதை அதிகமாச்சு போக்கு போச்சு. இருமா உக்காந்துக்கிறேன். லவ் ஃபெயிலியரா? ஐயா விட்டு போயிட்டானா? ஐயோ ஏம்மா நான் ஒன்றுமே பண்ணலம்மா, ப்ளீஸ்மா என்னை மன்னிச்சிருமா. ஐயோ இது எங்க உன் காதலனை கொன்னது என் தப்பு தான், அதுக்காக போலீஸ்கிட்டலாம் போயிடாதம்மா. என்னை நம்பி அவங்க ஒரு பொண்ணு இருக்குமா, ப்ளீஸ்மா. என்னடா முடி நீட்டா இருக்கு? அது முதல்ல இழுத்து செய்வீங்கல்ல, இப்போ கழிச்சு விட்டல, அது அப்படிதான். ஓ ஓகே ஓகே ஓகே. இதுலலாம் லாஜிக்கெல்லாம் கேட்கக்கூடாது. ஓகே ஓகே ஓகே. எடுத்து மாட்டில் அடிப்பேன். இந்தாம்மா என் ஃபோனை சேர்த்து வச்சுக்கோ. பத்தலையா? என் போத்தல சேர்த்து வச்சுக்கோ. இன்னும் பத்தலையா? இந்தாம்மா என் சட்டைய சேர்த்து வச்சுக்கோ. இதுவும் பத்தலையா? இந்தா என் சுழாரிய சேர்த்து வச்சுக்கோ. ஐயோ என்னடா சுருவ கட்டுறா? ஐயோ ஆளு விட்றா சாமி. ஏமா இல்லம்மா ஏமா இப்போ வேற வீடியோ எடுத்துருக்கேன், வயிறுலாம் போட்டு அவனுக்கு போச்சு. ஏ ஒண்ணுமே பண்ணலடா. சுபமஸ்து. இதுல என்னன்னா அந்த வீடியோ வேற என் ஃப்ரெண்டு டிக்டாக்ல ஏத்தி விட்டு. வணக்கம் மக்களே, நான் ஹரி. ரீசெண்ட் டைம்ஸ்ல என்னை பத்தி ஒரு தவறான வீடியோ எல்லாரும் மத்தியில ஷேர் பண்ணிடுறாங்க. அது நான் இல்லைங்க. ப்ளீஸ் என்ன சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க தான் #NAI. ப்ளீஸ் சப்போர்ட் மீ. இதுல எவனோ இவனுக்கு டிக்டாக் பண்ணா வேற. We support #நான் அவனில்லை. #NAI. இதுல செலிபிரிட்டி லெவல் வேற. ஹலோ மேடம், நீங்களுமா? இல்ல மேடம் நான் இல்ல. #NAI. ப்ளீஸ் மேடம். சார் இப்ப அவங்க முடிஞ்சு நீங்களுமா? ப்ளீஸ் சார் என்ன நம்புங்க, நான் அவன் இல்லை. #NAI. கடைசியில இவ பூச்சே நாடு அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு அலைய ஆரம்பிச்சிட்டா வேற. சிரிப்படா தலைப்படத்துல வர மாதிரி முதுகுல குத்திட்டு அம்மா. சரி அப்புறமேல் மாலுக்கு வந்துரு, நானும் வந்துடுறேன். ஓகே பாய். இதுக்காடா ஃபோன் அடிச்சா? வாட போல இருக்கு. ஆமாம், இவ்வளோ நேரம் உன் லைஃப் மட்டும் வாசனையாக இருந்துச்சு. சரி நான் போயிட்டு அப்புறம் வந்து உன் காலை உதைக்கிறேன். போயிரு, வந்துடாத. ஆத்தாடி நம்ம மைண்ட் வாய்ஸ் நம்மள தவிர எல்லாருக்கும் கேக்குது போலயே. ஆமாண்டா டேய். அடியாத்தி ஹலோ பிரேமா, நீ எங்கே இருக்க? நான் ஏவனில் இருக்கேன். ஓ வந்துட்டுருக்கியா? மெதுவாவா மெதுவாவா. டங்குய்யால இவன் எப்பட்றா இங்கே? இவனுக்கு நான் இருக்கிற இடம் எப்பட்றா தெரியும்? இவன் இங்கே இருந்தால் எப்பட்றா பிரேமத்தா கூட போய் ஃப்ரீயாக படம் பார்ப்பேன்? ஒருவேளை ஹரி சொல்லியிருப்பானோ, ஓட்டாய் சொல்லியிருந்தாலும் சொல்லியிருப்பான். ஐயோ அவன் தான் ஃபோன் அடிக்கிறான். சொல்லு மச்சான். டேய் எங்கடா இருக்க? நானா? நான் வந்து நான் அதாவது இருடா சொல்ல விட்றா. நான் வந்து இங்கே இருக்கேன்டா. இது மால்லையா? இல்லை 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 இல்லை, அதாவது நீ மால்லையா இருக்க? இல்லை நான் வீட் ஹாலில் இருக்கேன்ப்பா. ஓ மாலு ஹாலு. இவன் ஏன் போய் சொல்லணும்? இது சொல்லு. சரி இப்போ நீ எங்கே இருக்க? நான் ஏவனில் இருக்கேன்டா. என்னது ஏன் மால்லையா? அதாவது நான் எங்கேயோ இருக்கேன்னு சொல்ல வந்து ஏவனில் இருக்கேன்னு உண்மையை சொல்லி உளறி இந்த மாதிரி உளறிக்கிட்டு இருக்கேன்டா. நான் உனக்கு அப்புறம் ஃபோன் அடிக்கிறேன்டா. புரியலையே. புரியல, அது வரைக்கும் நல்லது. நான் உனக்கு அப்புறம் ஃபோன் அடிக்கிறேன். பார்த்துடா ஃபோன் அடிச்சு உடஞ்சிட்டு போகுது. டேய் கலாச்சிட்டேன்னு கோச்சிட்டியா? நாமெல்லாம் கலாச்சா தரமாக இருக்கோம்ல. இப்போ இவன் வேற இருக்கானே, எப்பட்றா என் ஆள் கூட போய் படம் பார்ப்பேன்? இவன் கண்ணில் படாமல் தான் போய் ஆகணும். அலூன்சி
இவன் போடுறாங்க எல்லா பக்கமும் அணை கட்டுறானுங்களே அடங்கொப்ப தாமரை பண்ணிய தலைமுழுக்க இப்படிக்கா போவோம் யூ வேணாம் இவன் கூட சண்டை போட்டு அடி வாங்கிட்டு அழுவுறதுக்கு வரலாம் சும்மாவே இருக்கலாம். சார் இங்கே இருக்கீங்க போல. சார் மட்டும் வீட்டு ஹாலில் இருக்கீங்களாக்கும். சரி சரி, ஏன் போய் சொன்னேன்? நீ ஏன் சொன்ன? அது ஏதோ ஃப்ளோவில் சொல்லிட்டேன்ப்பா. அதே ஃப்ளோ தான் இங்கேயும். சரி சரி, கதையை மாத்திர ஏன் போய் சொன்னேன்? அது வந்து ஐயோ இவ வேறு வரல. சொல்கிறா. ஓகே மச்சான், நான் சொல்லிடுறேன். நான் இங்கே எதுக்கு வந்திருக்கேன்னா அந்த விஷயத்த நான் இது வரைக்கும் உங்ககிட்ட கூட சொல்லதில்லை. நான் என் ஆளை பார்க்க வந்திருக்கேன். அது வேறு யாரும் இல்லை மச்சி. இதான் மச்சான் ஆளு. என்னடா நீயும் கையை காட்டுற? இது என்னடா புது கதை? மச்சி அவன் தானா? அவனு லவ் பண்றானா? வேதனை நமக்கு தெரியாமலையா? அவமானம். உனக்கு கோவம் வரலையா? படி மச்சி மதான் அவன்கிட்ட முக்கியமாக பேசணும்டா. மச்சி கட் பண்ணுறான்டா. கட் பண்ணிட்டானா? குடி. ஹலோ மச்சி, நான் சொல்ல போகிற விஷயம் கொஞ்சம் கேளு. பிரேம்நாத்தாவை நான் ரொம்ப நாள் லவ் பண்ணிகிட்டு இருக்கேன். அவள் பர்த்டேக்கு ப்ரப்போஸ் பண்ண பிளான்லேயும் இருக்கேன். ஸோ நீ என் வழியில் குறுக்க வந்துடாத. உனக்கு நான் 2 நிமிஷம் டைம் தரேன். அவளை முடிஞ்சால் மறந்துடு. நம்ம 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கலாம். சீக்கிரமாக ஒரு பதில் சொல்லு. சீக்கிரமா? அப்புறம் ஏன்டா 2 நிமிஷம் டைம் கொடுத்த? இதோ பாரு, நான் சொல்ல போகிற விஷயம் உனக்கு ஒன்றும் புதுசு இல்லை. ஐ எம் வெயிட்டிங். இந்த தலைவலிக்கெல்லாம் எவன்டா தளபதி டைலாக் கொடுத்தது? என்னடா சொன்னா? பயந்துட்டான். நம்பிட்டேன்டா, நம்பிட்டேன். எப்படியும் உங்களுக்கு என்ன இவன் எப்படிடா இந்த லவ் சம்பவத்தை பண்ணியிருப்பான்னு தோணியிருக்கோம். ஓகே, இப்போ ஐ டெல் யூ. அதாவது இன்னைக்கு இந்த சம்பவம் நடந்துச்சுன்னா அதாவது அன்னைக்கு தான். செம்மையா இருக்கால. டேய் என்னடா? யாரா கீழே பாருடா. டேய் கீழேயா? எங்க பார்க்கணும்? எங்க பார்க்குறான் பாரு. டேய் லெஃப்ட்ல பாருடா. அவன் பாக்கெட். பாக்கெட்? அதுக்குள்ள என்ன இருக்கு? பாக்கெட் இல்லையே. மனசுடா, மனசு. உன் மனசாச்சுடா. நான் உன் மனசாச்சு. ஓ நீயா? இப்போ லெவலில் வந்துட்டால. அப்போ நாங்கள் வராமையா? தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டுக்கு. சரி இப்போ என்ன பண்ண போற? அவளை பிக்கப் பண்ணணும்டா. மனசில் கத்தி பண்ண விஜய் நினைப்பு பிக்கப் பண்ணுறாராம். போடா போடா, போய் ஏதாச்சும் ட்ரை பண்ணு. கிளம்பு போ.
இப்போ அவளை இடிச்சுதே அவளோட ஃபோனை தூக்குறதுக்காக தான். ஃபோனையும் தூக்கிக்கிட்டு ஈராகவும் சமைச்சிக்கிட்டு அங்கேருந்து வேக வேகமாக கிளம்பி வந்து வீட்டில் பெட்டு மேலே படுத்துக்கிட்டு இருந்தேன். பிரேமலதா காலுக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டும் இருந்தேன். அங்கேருந்து தான் ஃபர்ஸ்ட் லவ் எபிசோட் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஹலோ ஹலோ, ஐம் பிரேமலதா. நீங்கள் வச்சுக்கிட்டு இருக்கிறது என்னோட ஃபோனு. பிரேமலதா. ஹலோ ஹலோ. ஹலோ சொல்லுங்க. இல்லை, நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறது என்னோட ஃபோனு. அதனால என்னங்க, உங்கள் ஃபோன் வந்து தரணும் சொல்லுங்கள், நான் வந்து தந்துடுறேன். ஓ, so sweet of you. எல்லாரும் அப்படி தான் சொல்கிறாங்க. ஓகே சார். சாரா, உங்களுக்கு உங்கள் ஃபோன் வேணுமா வேணாமா? வேணும். அப்புறம் என்ன சார் கூப்பிடாதீங்க, கால் மீ மதன். ஆல்ரைட் மதன், நாளைக்கு எங்கே மீட் பண்ணலான்னு நான் என் ஃபோனுக்கே டெக்ஸ்ட் பண்ணி அனுப்புகிறேன்னு. ஓகே ஓகே பாய். மச்சா, அவனுக்கு ஃபோன் பண்ணிட்டாடா. இந்த ஃபோனு அவளை இடிச்சுதே இந்த ஃபோன் அடிக்கணுக்காக தானே. தோ பாரு லொக்கேஷன். இல்லை, சூர்யா ஃபேன்னு தெரியும். ஆனால் அதுக்கு நான் அவன் மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வரல, சத்தியமாக வரல. நானா? எப்போ? ஸோ தூப்பாக தானே பண்ணிக்கிட்டு இருக்கிற ஏழாம் அறிவு மாதிரி. ஃபோனை பாட்டா கழட்டி நாளைக்கு போய் கொடுத்து ஓப்படா. சரி சரி, விட்றா. சரி, நாளைக்கு எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணணுமே. நினச்சேன்டா இந்த வேலையை தான் எனக்கு கொடுப்பேன்னு. ஏய், உனக்கு இந்த வேலை கொடுத்ததே பெருசு, இதாச்சும் ஒழுங்கா பண்ணி தொலை. ஆ, பண்ணி தொலைகிறேன். ஏய் இருடா, ஹோல்ட் பண்ணு. அவள் கால் பண்ணுறப்பல சிம் 2ல உனக்கு நான் அப்புறமா கால் அடிக்கிறேன். ஹாய் மதன், நான் இங்கே வந்துட்டேன். வந்துட்டிங்களா? ஓ பிரேமலதா, உங்களை நான் பார்த்துட்டேன். சரி, இப்போ நான் சொல்கிற மாதிரி செஞ்சிங்கன்னா உங்கள் ஃபோன் உங்களுக்கு திரும்பி கிடைக்கும். ஓகே ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்கள் மினிக்கு இருக்க எஸ்கலேட்டர் பக்கமாக நடுங்களேன். ஓகே. அங்கே ஒருத்தன் மிஸ்கின் மாதிரி கனெக்ட் போட்டுக்கிட்டு இருக்கானா? இருக்காரு. அவங்ககிட்ட போய் உங்கள் பேரோட ஃபர்ஸ்ட் லெட்டர் சொல்லுங்கள். ஓகே. ஹாய், என் பேர் ஃபர்ஸ்ட் லெட்டர் பி. ஏன் கவர் அண்ட் பெட்ஷீட் மட்டும் தான் இருக்கு? அவன் இதோடி தான்மா கொடுக்க சொன்னா. ஓப்போ. ஏன் கவர் அண்ட் பெட்ஷீட் மட்டும் தான் இருக்கு? அது அப்படி தாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா லெஃப்ட் ஸ்ட்ரெயிட்டாக நடிங்கன்னா அங்கே ஒரு எஸ்கலேட்டர் இருக்கும், அங்கே ஒருத்தர் இருப்பான், அங்கே போங்க. என்ன மச்சான், அங்கேயே நிற்கிற போல? ஆமாடா. உனக்கு மட்டும் தனியாக சொல்லணுமா? ஏய் ஓடுறா. சுச்சோ. ஏன் இங்கேயும் அவர் இருக்காரு? அது அப்படி தாங்க. இப்போ என்ன தெரியுமா பண்ணுங்கள், உங்கள் ஃபுல் நேம் அவங்ககிட்ட சொல்லுங்கள். அவருக்கு தான் என் முழு பேர் தெரியுமே. ஐயோ, அவன் சூர்யா படம் கஜினி மாதிரி எதுக்கு எடுத்தாலும் மறந்துடுவான். என் ஃபுல் பேர் பிரேமலதா. இந்தா புடி. இதுக்கு பதிலாக எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் கொடுத்துருப்பேன்டா. உனக்கு என்னடா பிரச்சனை? நீ தானே சொன்ன நான் சூர்யா மாதிரி இருக்கேன்னு. இப்போ நீ அனுபவி. பொய்யால. சிம் இல்ல? ஏய் லூசு, உன் ஃபோனில் உள்ள சிம் தான் அவன் ஃபோனில் சிம் 2வா பாய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். ஓ சாரி. நான் இப்போ கேஃப்சிக்கு வருவா? இப்படிங்க நான் இருக்கிற இடம் உங்களுக்கு தெரியும். நானும் ஏழாம் அறிவு படம் பார்த்துருக்கீங்க. சரிங்க வாங்க. சூர்யா வாழ்க. இட்ஸ் மை ரொமான்டிக் டைம். பரவாயில்லைங்க, நான் டயட்டில் இருக்கேன். பார்த்தா தெரியும் டயட்டில் தான் இருக்கீங்கன்னு. சரி இந்தாங்க உங்கள் சிம். ரைட், தேங்க்யூ. இதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு ஃபோனுக்கு வேலை இல்லை.
அப்புறம் மதன் உங்கள் நம்பர் கிடைக்குமா? அது ஏற்கனவே உங்கள் ஸ்ட்ரீமில் மாதிரி சேவ் பண்ணி வச்சுருப்பேன். ஆடா. பற்றி தான் இருக்கு. சரி மதன், எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் முதல் கிளம்புறேன். கிளம்புறீங்களா? சரி சரி சரி, போங்க போங்க. பாய். பாய். எஸ், எங்களோட முதல் கான்வர்சேஷனே வேறு லெவலாக இருந்துச்சு. கேப்ஸில் சாப்பிட்ட சிக்கன் பீஸு நல்லா சரிமானமாக ஆகியும் போல. அன்னிலிருந்து என்னோட ஹார்ட்டில் பட்டர்ஃப்ளை எங்கேயோ பறந்து போச்சு. நானும் அவளும் ரொம்ப நாளாக க்ளோஸாக ஆகுவேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் இட்ஸ் மை ரொமான்டிக் டைம். பிரேமலதா எங்கே இருக்க? நான் பில்லியன் போயிட்டுருக்கேன். சரி சீக்கிரமா வா, நானும் அங்கே தான் இருக்கேன். ஆனால் நான் பில்லியன் போகிறது உனக்கு எப்படி தெரியும்? உன் ஃப்ரெண்டு துர்கா அடிக்கிற வரைக்கும் எனக்கு நோ ப்ராப்ளம். அது ஒன்றும் இல்லை, எமர்ஜென்சி எக்ஸ்பிரஸ் வந்துச்சு. சரி நம்ம அங்கே மீட் பண்ணலாமே. ஓகே. ஹலோ ஹலோ. ஹாய். லதா ஏன் லேட்டு? அது ஒன்றும் இல்லைடா, ஒரு லூஸ் லவ் டார்ச்சர் கொடுத்துருந்தோம். யாரு அவனா? அந்த பாலாஜியா? அவனே தான். சரி, அவனுக்கு ஃபோட்டோ நெக்ஸ்ட் இருக்கா? அவன் பிக்சர் என் ஃபோன் கிட்ட இல்லை, ஆனால் ஃபேஸ்புக்கில் இருக்கு. ஃபேஸ்புக் ஐடியா? சரி, அவன் ஃபேஸ்புக் ஐடி கொடு. பிரேம பாலாஜி லதா. நம்ம ஆளு விட்டு வைக்கலையே இந்த குரங்கு. நீ எங்கேந்திரா வரீங்க? இவெல்லாம் வாழவே தகுதி இல்லடா. கொஞ்ச நேரம் கழிச்சு வீரா எனக்கு ஃபோன் அடிச்சான். ஏதோ பிரச்சனைன்னு சொன்னான். அப்புறம் நானும் அவனுக்கு ஹெல்ப் பண்ண போனேன். என் நல்ல நேரமோ ஆடு தானே பிரியாணி கடையில் சிக்கின மாதிரி பாலாஜி என்கிட்ட மாட்டிக்கிட்டான். ஆடோட என்ன நடந்திருக்கோம்? ஃபைட்டு தான். ஏய், என் நண்பனுக்காக ஒன்று அடிக்கல. பிரேமலதா, அவளுக்கு உனக்கு தெரியும், எனக்கும் தெரியும். இனிமேல் அவகிட்ட சீன்றவனை வச்சுக்காத, சாவடிச்சிருவேன். ஏய், என்ன சும்மா நீ. ஹலோ லதா. ஹாய் மதன். ஒன்றும் இல்லை, இன்னைக்கு படத்துக்கு போகலான் இருக்கேன், வரியா? ஓகே தான். இப்போ நீ என்ன பண்ணு, ஃபுல்லாக எனக்கு டீட்டெயிலாக மெசேஜ் அனுப்பு, நாங்கள் வந்து சேர்றேன். ஓகே ஓகே பாய். ஓகே பாய். ஓகே, இதுக்கு மேலே நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேயா? போங்க போங்க. இருங்க இருங்க, வாங்க வாங்க, வந்து பார்த்துட்டு போங்க. மச்சி, நம்ம ஏன் எனக்கு தெரிஞ்ச ஒரு பொம்மை பார்க்க கூடாது? என்ன நீனு என்னை சாமியார் ஆக சொல்லி சிம்போலிக்க சொல்றியா நீனு? அதெல்லாம் இல்லை, அவரை போய் பார்த்தோன்னா நம்ம பிரேமலதாவை வேற யாருக்குமே கிடைக்காம அவர் பார்த்துக்குவாரு. ஒன்று மட்டும் நம்பிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் நடக்காத கிடையாது. அதெல்லாம் ஒரு வேலை நடந்துச்சுன்னா தேவையில்ல. டேய், நீ வாடா நீ வாடா. ஓ, பார்க்குறிய? இதுதான் பொம்மையோட வீடு. போமோவா? என்னடா முதல்ல போம்பு போமோ சொல்லிட்டு இருக்க? அதுக்கெல்லாம் பேர்லாம் இல்லையா? இருக்குடா, ஒரு பேரு. சுவாமி புருஷ். என்னது புருஷா? ஏண்டா பல்லு வரைக்கலாம் ஒரு பேராடா? புருஷ் இல்லடா, புருஷ். அதுக்கு ஒரு பவர்ஃபுல்லான அர்த்தம் இருக்கு. சரி சரி, உள்ள போய் பார்ப்போம் உன் சுவாமி என்னென்ன காமெடி பண்றானே. சரி வா வா, சாமி போடண்டா, சாமி கும்பிட்டுக்க. சுவாமி புருஷ்.
ஏய் இவெல்லாம் ஒரு போமுவாடா. ஏன்டா அப்படி கேட்குற? பல்லு குத்துற குச்சிக்கு பாவாடை போட்ட மாதிரி இருக்கான்டா. சாமி முன்னாடி அப்படிலாம் பேசாதடா. சாமர்றா. யாரு இவன் சாமி? அதுவும் இல்லாமல் நல்லா பெரு தூங்கிட்டான். ஆழ்ந்த தியானத்தில் இருக்காரா? நான் ப்ரூவ் பண்ணுறேன், இரு நீ பாரு. டேய் வந்துடுறா. டேய் வாடா. டேய் வேணாம்டா. டேய் வந்துடுறா. டேய் டேய் போஸ். டேய் உன் போம பல்லு வளர்க்க மாட்டானோ? டேய் சும்மா வளர்க்கண்ண. நமஸ்தே போமோ. சொல்லுங்க. பேசாதடா. மனுஷங்க சாமி. சரி விஷயம் சொல்லுங்க. நீ தான் போமாவாச்சே, நீயே கண்டுபிடி. என்னன்னா சாமி, இவன் பார்க்குற பொண்ணை வேற யாருமே பார்க்கக்கூடாது. அதுக்காக தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். தம்பி ஏவா. அதெல்லாம் வர முடியாது, போயா. சாமி சொல்றத கேளுடா. இவன் என்ன கொடுத்த காசுக்கு மேல நடிக்கிறான். சரி வேற வழி ட்ரை பண்றேன். ஓம் ஜூம் ப்ளாக்கா. என்ன சுவாமி, உங்க அக்கா பொண்ணு பொம்மை தூக்கிட்டு வந்துட்ட போல. டேய் சும்மா இருடா. சுவாமி ஜீன்ஸ் போட்டுக்கிறேன். டேய் ஓம் ஜூம் ப்ளூம் சகிக்கல. இந்தாங்க இது போய் படிச்சிருங்க. ஏ ரொம்ப சந்தோஷம் சாமி. நீ நினைச்சிரு எல்லாம் நல்லபடியா நடக்கும். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். தம்பி நில்லுங்க. என்ன சாமி? என்னோட பீஸ். என்ன மட்டன் பீஸா சிக்கன் பீஸா? சாமி ஃபீஸ் கேட்குறாரா? ஐயோ அதான் தர முடியாப்பா, நீ கட்டிட்டு வா, நான் வெளியே வெயிட் பண்றேன். ஷோ நில்லுங்க சாமி. வாடா. வா வா. டேய் என்னடா? இதெல்லாம் தேவையில்லாத வேலை அதெல்லாம். சுவாமி ப்ரூஃப் சொன்னா செஞ்சுதான் ஆகணும். வா. ஐயோ டேய். இன்னைக்கு எப்படியாச்சும் பிரேமலதா கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிடணும்னு முடிவெடுத்து கிளம்பிட்டோம். ஜி பாரு. பர்ஃபார்மன்ஸை பாரு, சேகரி. வணக்கம் சாரு, இவ என்னோட ஆளு. நெருங்கி வந்து அத நீயும் தள்ளி நில்லு. நீ தள்ளி நின்னு பாரு, காதல் பண்ண நானு. அவ பேரு பக்கம் சேர்க்க போறேன் எந்த பேரு. கண்ணால குத்தி போடுறான், பாட்டால பக்தி பாடுறான். அடிய தங்க பைசா என் கூட வாடி அழகா நைசா. இவனை நம்பி போனா போதும், கஷ்டம் நஷ்டம் கால்ச்சி கேட்கும். வாமா எந்தன் வெள்ளமைனா, எந்தன் மாமா உந்தன் நைனா. மூஞ்சி முகர எல்லாம் ஓட்டஞ்சிட்டோம். தள்ளி நில்லு, நாங்க ஃப்ளோவா பாட்டணும். சண்டை பொய்யி சவுண்டு ஏத்தி வெயி. பிரேம லதா பர்த்டே மோட்டு ஹையி. மூஞ்சி முகர எல்லாம் ஒட்டஞ்சிட்டோம். தள்ளி நில்லு, நாங்க ஃப்ளோவா பாட்டணும். சண்டை பொய்யி சவுண்ட ஏத்தி வெயி. பிரேம லதா பர்த்டே மோட்டு ஹையி. என்னோடு நீ அழகிய தீ, என்னோடு வந்து ஆடு வந்து ஆடு. என்னோடு நீ அழகிய தீ, என்னோடு வந்து ஆடு வந்து ஆடு. என்னோடு நீ அழகிய தீ, என்னோடு வந்து ஆடு. என் இதயம் சேரு. சார் உங்க எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன். அடிங்க. எத்தனை பேர் இதே கேட்பீங்க? நான் அவன் இல்லடா மச்சான், கடுப்பா இருக்கு. ஆடா. டேய் அவங்களுக்கு கூட தான் ஆட தெரியுமா? நம்மளும் ஆடி காமிக்க வேண்டாம்.
டுகெதர் லவ் ஃபாரெவர். என்ன வந்துட்டா சூப்பராக இருந்ததுனால நான் வரேன்டா. எங்க போறாங்க? ஏய் வேண்டாம். ஐயோ என்ன நத்திங். அப்போ இறங்கடா. சரி மச்சி. ஏய் உள்ள எனக்கு சாப்பாடெல்லாம் செம்ம காண்டாயிடுவேன். உள்ள போயிட்டு நம்ம தான் மஜ்ஜா பண்றோம். ஓகேயா? பார்ப்போம். ஹாப்பி பர்த்டே. என்ன எவனையுமே காணோம். ஹாய் பிரேமலதா தங்கச்சி, உன் அக்கா எங்க? அக்கா மேலே. ஓ இந்த ஃபோட்டோவில் எங்கள் மாமா ஸ்மார்ட்டாக இருக்கார்ல? அதை விட அம்மா இன்னும் சூப்பராக இருக்காங்களே. அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லை அம்மா பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸம்மா. அப்பா பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கான்னு சொன்னேன். நாங்கள் மேலே போயிட்டு பார்த்துக்கிறோம் அதுங்கள. வீட்டில் பத்திரமா வச்சுருக்கேன். சரி, இதோட அக்கா பேர் பிரேமலதா, அது ஒரு வித்தியாசமான பேர். ஸோ இதோட பேர் என்னவா இருக்கும்? ஜெயலலிதாவாக இருக்கும். ஓடாங் இரு, ரோஸ் எடுத்துக்கிறேன். ஆச் பாத்தியா மச்சான், என் ஆளோட பர்த்டே பார்ட்டியை அது மாதிரியே அமைதியாக இருக்குது. ம் வைத்தியம் முத்தி போச்சு. ஏண்டா ஒரு பாட்டு இல்லை, உருப்படியான ஒரு சாப்பாடு இல்லை, பின்னு கீழே விழுந்தா கூட சத்தம் வர அளவுக்கு அவ்வளோ அமைதியாக இருக்கு. இது பார்ட்டியா இல்லை சர்ச் ஹாலா? ஏடி, இது என் ஆளோட பர்த்டே பார்ட்டிடா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஏய் நான் எது வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணுவேன், ஆனால் இதை பார்ட்டிலாம் சொல்லாத, அப்புறம் நான் டென்ஷன் ஆயிடுவேன். இது மச்சி போய் பார்ட்டி என்ஜாய் பண்ணலாம் வா. இப்போதான்டா சொன்னேன். அட வா மச்சி. ஓய்யா முழிக்கிற முழிங்களை பேரு ஷேவிங் பண்ண பாம்பு மாதிரி. எதுக்கு தான் இப்படி பார்க்குறானுங்கன்னே தெரியலையே. உன்னை பின்ன மனுஷன் நான் பார்த்ததே இல்லையோ. ஹாய். காலைல தான் போனேன். ஒரு விதத்தில் இவனுங்க பார்க்குறதெல்லாம் பார்க்கும்போது பயமாக இருக்கு. பாரு சோத்துக்கு சத்தம் வந்துட்டான். ஆனால் ஒன்று மச்சான், பிரேமலதா உனக்கு தான் இன்னைக்கே ப்ரொப்போஸ் ஆகிற, இன்னைக்கே மிங்கல் ஆகிற, எப்படி நான் சொல்கிறது? அப்படி அவகிட்ட என்னதான் இருக்கோ? அவ கண்ணு அழுக்கா இருக்கு மச்சி. இது கொண்டி நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணு. ஸோ மறுபடியும் சிலையாட்டம். என்னடா? ஓ சாரி. இங்க என்ன பண்ற? அது வந்துப்பா, அதான் அன்னைக்கு பிரேமா கூட ஃப்ரெண்டாக சொன்னீங்களே, அதான் நாங்களும். சரி போ. ம். 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 இவன் ஒருத்தன் எதுக்கு தான் சிரிக்கிறானே தெரியாம. ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ இன்னைக்கு என் பர்த்டே பார்ட்டிக்கு வந்ததுக்கு. எது இது பர்த்டே பார்ட்டியா? ஏண்டா நான் மைண்ட் வாய்ஸில் பேசுகிறத கேட்குற வரைக்குமாடா எல்லாரும் அமைதியாக இருப்பீங்க? இதெல்லாம் ரொம்ப ஓவர்ரா, என்னால் தாங்கிக்க முடியலடா. இரு இன்னும் கொஞ்ச நேரத்தில் கேக் தருவாங்க, அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிடலாம். எது இது கேக்கா? ஐஸ்கிரீம் கேக் இருக்கும் பார்த்தா 4 நாள் ஐஸ்பிரில் வச்ச கேக் மாதிரி இருக்கே. பட் இருந்தாலும் அந்த ஒரு காரணத்துக்காக தான் இன்னும் நான் இங்கே இருக்கேன். கைஸ், இன்னைக்கு என் பர்த்டே பார்ட்டியில் சொன்ன எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன். இந்த பர்த்டே பார்ட்டியே ஒரு சர்ப்ரைஸ் தானே? அதாவது இன்னைக்கு என்னோட லவ்வரை எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க போகிறேன். இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையே.
நான் போய் ப்ரப்போஸ் பண்ணலான்னு பார்த்தா இவ இவ்வளோ பெரிய ட்விஸ்ட் வைக்கிறா. ஒரு வேளை இவ என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போறாளோ? யூ லக்கி ஃபெலோ. அப்போ அது வேற யாரும் இல்லை, அது வேற யாரும் இல்லை, நான் தான். அவ எனக்கு மட்டும் தான். அது செல்வம். தான் எனக்கு தெரியுமே. இது எப்படா நடந்துச்சு? எப்படி நடந்துச்சு தெரியுமா? அதாவது அன்னைக்கு அவ மாலில் விட்ட லுக்கில் விழுந்துட்டேன் அவ மனசுல. தட்ஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட். எக்ஸ்கியூஸ் மீ, உங்கள் பேர்? எதுக்கு? இல்லை, அழகாக இருந்த பொண்ணுங்க கேட்க தானே செய்வாங்க. நானா அழகா? உங்களுக்கு என்ன, நல்லா தானே இருக்கீங்க. ஓ ஓகேங்க, நீங்கள் போங்க. நான் அப்புறம் கால் பண்ணுறேன். நீங்கள் போங்க, நீங்கள் போங்க. போங்க, போயிட்டு வாங்க. Bye. என்னமோ ஏதும் தெரில, இதை பற்றி யார்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு தோணுச்சு. கீமா மதன் கிட்ட. அதுக்கப்புறம் நானும் அவ்வளோ ஃபோனில் பேசி பேசி நல்லா செட் ஆகிட்டேன். ஹலோ. ஹாய் செல்வம், பில்லியன் போகிறேன், வாரியா? இல்லைப்பா, தூங்கிக்கிட்டு இருக்கேன், வர முடியாது. ஓ, தூங்கிட்டு இருக்கியா? சாரி சாரி சாரி, பரவாயில்ல, நான் தனியாக போய்க்கிறேன். ஓகேப்பா, நீ மட்டும் போயிட்டு வா, போயிட்டு வா. நம்மளால எல்லாத்துலேயும் நல்லவளா இருக்கால. அதுக்கப்புறம் அன்னைக்கு நடந்த ஃபைட்டில் கூட ஹரிக்கு எப்படியோ தெரிய வந்துச்சு. ஆனால் நான் ஏ தம்பி ஹலோ. ஹாய், நான் படத்துக்கு போகிறேன், வாரியா? நான் தானே ஏற்கனவே சொல்லிட்டேம்மா, நான் எங்கள் அம்மா கூட கோயிலுக்கு போகிறேம்மா. பரவாயில்ல, கவலைப்படாத, 2 பேருக்கும் சேர்ந்து நான் வேண்டிட்டு வந்துடுறேன். சரி சரி, ஓகேப்பா, பை. பால் ரொம்ப நல்லவளா இருக்காரு. அம்மா. அதுக்கப்புறம் நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம், வீராவும் பிரேமலதாவை லவ் பண்ணுது. ஒரே கஷ்டமாப்பா, கஷ்டமாப்பா. அப்போதான் போமோ பிளான் தோணுச்சு. போமோவை வச்சு அவளை யாருக்கும் கிடைக்காம பண்ணிட்டா அவளை கடைசி வரைக்கும் நானே லவ் பண்ணலாம்னு பிளான் பண்ணேன். ஆனால் கடவுள் போமோ ரூபத்தில் வந்து எனக்கு லக்கி ட்ரா கூட எடுத்து கொடுப்பாருன்னு நினச்சி கூட பார்க்கல. தம்பி, இந்த கயிறு வாங்கிக்கோ. இந்த கயிறு பார்த்துடா, அந்த பொண்ணை கரைச்சிடும். இதுக்காக தான் சாமி நின்றுக்கிட்டு இருந்தேன். ரொம்ப சந்தோஷம் சாமி, ரொம்ப சந்தோஷம். ஐயா கொடுங்க. இவனுக்கு வர வேலைக்கு. ஆனால் நம்ம போமோ ரொம்ப நல்லவர். இதில் என்ன சேட்டனா, என் கையில் ஒரு புது கயிறு இருக்கிறது கூட என் பக்கத்தில் இருக்கிற மதனால கண்டே பிடிக்க முடியல. ஸ்மால் பாய். இதோ நானா செல்வம். இதில் என்ன நான் நினச்சி பார்க்காத ஒரு ட்விஸ்ட்னா, இந்த பர்த்டே பார்ட்டியில் இப்படி ஒரு ஓப்பன் சர்ப்ரைஸ் பண்ணுறேன்னு சொல்லி என்னையே சர்ப்ரைஸ் பண்ணது தான். சரி, இப்போ கொஞ்ச நேரம் அவளுக்கு கண்டுக்காத மாதிரியே நடிக்கிறது தான் நம்மளுக்கு நல்லது. நம்மளுக்கு வேற வழி இல்லை மச்சி. வா, அவளுக்கு போய் விஷ் பண்ணிட்டு அந்த இத்து போன கேக்க சாப்பிடுவோம். வாடா வாடா டேய். ஹாய் பிரேமா, ஹாப்பி பர்த்டே. ஓ ஹாய் ப்ரோ, ஹாய், பெஸ்ட் ஆஃப் லக். நல்லா ஜோக்கா செய்ங்க. ஐ மீன் உங்கள் லவ் சொன்னேன். பிரேமா, நைஸ் ஸ்டோரி, ஆல் த பெஸ்ட். ஐயோ, பார்க்குறானே உரைச்சி பார்க்குறானே. இவன் பக்கம் பார்த்த பிரச்சனை தான், திரும்பிக்கோ. அழுகை எனும் அருவியில் அட போங்கடா, நீங்களும் உங்க குப்பு இல்லவும். ஏய், விட்டு போகாதீங்கடா டே. நம்மளும்
டேய் எனக்கு ஒரு மேலே கோவமே இல்லை, அதான் எப்போ மறந்துட்டேன். சரி நீ சீக்கிரமாக மால் வந்து சரி. எதுக்கா கொமிட் ஆகிட்டால வந்து ட்ரீட் வை. ஆ சரி சீக்கிரமா வா. ஓகே ஓகே. என்ன மச்சி வரானா? வரோம். ஃபீலிங் போலக்கு. ஏன் உனக்கு இல்லை? ஃபீலிங் இருக்குதான், பட் இருந்தாலும் லவ் ஃபெயிலியர் ஆனது ஒரு விதத்தை நல்லது தான். நல்லதா? எதை வச்சு அப்படி சொல்கிற? இப்போ உனக்கு புரிகிற மாதிரியே சொல்கிறேனே. இப்போ உனக்கு லவ் ஃபெயிலியர் ஆகுது, நீ என்ன பண்ணுவ? ஃபீல் பண்ணுவேன். ஃபீல் பண்ணுவ? நீ நானும் தான் ஃபீல் பண்ணுவேன். வர்ற இதே நானாக இருந்தால் என்ன தான் பண்ணுவேன்? எனக்கு லவ் ஃபெயிலியர் ஆச்சுன்னா அந்த லவ் ஃபெயிலியர் ஸ்டாரியை வச்சு சிம்பத்தி கிரியேட் பண்ணி இன்னொரு பொண்ணை கரெக்ட் பண்ணுவேன். அவனை கண்டுக்காதடா. ஐடியா சூப்பர் மச்சி. குண்டு பையா நல்லா வருவாடா குண்டு பையா. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் கேர்ள்ஸ் அலர்ஜி நோ. அந்த பக்கம் போக போக தட்ஸ் இட். லவ் எல்லாம் முடியாது. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் வாட் ஹெல்ப் ஐ டு? ஜாக்கெட். நாங்கள் ஜாக்கெட்லாம் போடுறது இல்லைங்க. ஐ எம் ஒன்லி பனியன். அந்த ஜாக்கெட் இல்லை, வேற எந்த ஜாக்கெட்டும் நாங்கள் போடுறதில்ல. அது லூஸு, என்னோட ஜாக்கெட்டு. ஓ சாரி. ஜாக்கெட்டுக்கு அலையிறான் பாரு லூஸு பையன். அடேங்கப்பா, பாத்தியா மச்சான் திமுற? பார்த்தேன் பார்த்தேன். ஆனால் உங்களை பற்றி ஒன்று நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். என்னது? இல்லை, ஒரு அழகான பொண்ணு என்கிட்ட வந்து பேசும்போது அவளை பார்த்து சொல்லி விடாம அப்படியே ஸ்ட்ராங்காக நீங்கள் பார்த்தீங்களா? எஸ், உங்களை நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குடா. லவ் எல்லாம் வேணாம் மச்சி. ஃப்ரெண்ட்ஷிப் தான் எப்போவுமே. அதுவும் இல்லாமல் அவன் அக்கா மாதிரிடா. இல்லை அக்கா மாதிரி இல்லை, அக்காவே தான். சிறப்பு. அங்கே தான் ஒடிவே இல்லையே. சரி வச்சு எனக்கு பசிக்குது, போய் ஏதாச்சும் வாங்கிட்டு வாங்க. அடங்கொய்யா இல்லை. ஓ பரவாயில்லையே, ரொம்ப நல்லா தான் பேசுறீங்க. எத்தனை பொண்ணுங்கிட்ட பேசியிருக்கோம் நாங்கள்லாம். என்னடா? வேண்டாம் மச்சான், அவனாச்சும் சந்தோஷமா இருக்கட்டும். எப்படிடா? இப்போதான் சொன்னேன் என் அக்கா மாதிரின்னு. அக்கா போய் கரெக்ட் பண்ணுறான் பாரு. இவரு என்ன ப்ரோ எப்படி இருக்க? போடா போடா போடா. இவரு என்ன என்னதான் 4 கால் இருந்தாலும் அதனால கால் மேலே கால் போட்டு உட்கார முடியாதுங்க. என்ன ப்ரோ கமிட் ஆயிட்டியா? எஸ். எங்க ப்ரோ உங்க கூட இன்னொருத்தர் பாரு, அவரு எங்க? ஓ அங்கே சந்தோஷமா உட்காந்துருக்கான். ஓ ஓகே 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 ப்ரோ, கங்க்ராட்ஸ் மேடம். கடைசியில் இந்த பொண்ணையும் கரெக்ட் பண்ணிட்டானுங்களே. என்ன ப்ரோ அவர் நீங்க சந்தோஷமா இருக்கீங்கன்னாரு, நீங்க இங்க சோகமா கண்டிருக்கீங்க. ம் ம் நீயா? உட்கார். சொல்லுங்க ப்ரோ, என்னாச்சு? அன்பு ஒன்றுதான் அநாயத்தியம். அப்பா இது எதுவுமே உண்மையான பீரோ இல்ல, ஒன்றும் இல்ல. எல்லாம் வந்து சோயாவோட போட்டாங்க. லெமன் டீ தான். அடிக்கிற அடியில் வெறும் தவளு கிழிஞ்சு தொங்கட்டாம். அடிச்சது யாரு வெறும் சத்தம் கேட்டு சொல்லட்டாம். போதை தெளிஞ்சு பட்டை எடுக்க கிளம்பி வருவண்டா. உன்னை தொங்கா விட்டி தொலை இருப்பேன் சொல்லி வந்தவன் தான் வாத்தி. தேங்க்ஸ்.